இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம். சமூக வலைதளங்களில் வாக்கு சேகரித்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடத்த ஏற்பாடுகள் தீவிரம். மாநிலம் முழுவதும் இதுவரை 1297 கோடி ரொக்கம், தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறை கண்காணிப்பாளரிடம் விண்ணப்பித்திருந்ததால் வாக்கு செலுத்த ஏற்பாடு. சம்பந்தப்பட்ட தொகுதியின் அலுவலர் இதுகுறித்து முடிவு எடுப்பார் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். வேலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் நடிகருமான மன்சூர் அலிகான் மருத்துவமனையில் அனுமதி. பிரச்சாரத்திற்கு இடையே உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸின் மனு. விசாரணை நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அரசியல் தலைவர்களின் சில பதிவுகளை நீக்க எக்ஸ் தளத்திற்கு தேர்தல் ஆணையம் கடிதம். ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, பீகார் துணை முதலமைச்சர் சம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோரின் பதிவுகளை நீக்க உத்தரவு. ராமநவமியை ஒட்டி அயோத்தி பாலராமர் சிலையின் நெற்றியில் விழுந்த சூரிய ஒளி. சூரிய திலகம் நிகழ்வை பக்தர்கள் தெளிவாக காணும் வகையில் அயோத்தியில் 100க்கும் மேற்பட்ட LED திரைகள் அமைப்பு. ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் துபாய். கடல் போல் காட்சியளிக்கும் துபாய் சர்வதேச விமான நிலைய ஓடுபாதையால் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து. வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும். ஏப்ரல் 20 முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடு.